Hey guys, so இன்னைக்கு நம்மளோட பைத்தான் டுட்டோரியலோட பார்ட் 2 வீடியோ. ஸோ ராஸ்பெரி பை டுட்டோரியல். அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ராஸ்பெரி பையில் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இருக்கிற இன்பில்ட் ஆன ஒரு எல்இடி இந்த இடத்துல இருக்கும், க்ரீன் கலர் எல்இடி. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரிய வச்சுருந்தோம். அண்ட் இந்த பார்ட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி வந்து 4-5 எல்இடி கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி 1 by 1 நம்ம வந்து எரிய வைக்கிறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஸ்பெரி பை போர்டில் நிறையா பின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, GPIO பின்ஸ். ஸோ அந்த GPIO பின்ஸிலிருந்து நான் ஒரு 5 பின்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், 11, 12, 13, 14, 15. ஸோ இப்போ நம்ம இந்த 5 பின் வச்சு தான் இந்த 5 எல்இடியுமே எரிய வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் அடினோவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் எல்இடியோட பாசிட்டிவை ஒவ்வொரு எல்இடியோட பாசிட்டிவை கொண்டு போயிட்டு 11, 12, 13, 14, 15 இந்த 5 பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பின்னை நான் 11th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது 12th பின், இது 13, இது 14, இது 15. அண்ட் இதோட கிரவுண்டு பின் இருக்குது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு. இது எல்லாமே காமனாக கொண்டு போயிட்டு எல்லா பின்னையும் கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. GNDன்னு ஒரு பின் இருக்கும். ஸோ ஓகே, கனெக்ஷன் ஒர்க் இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த ராஸ்பெரி பையை வந்து நம்மளோட சிஸ்டமோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான எல்இடி எரியிறது எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன், பார்ட் 1 வீடியோ. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த எல்இடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எரியல. இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து இதுக்கு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், எப்பயும் போல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் மிஷின் அண்ட் டைம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு while trueங்கிற வந்து எழுதிக்கிட்டேன். அண்ட் நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மிஷின் இம்போர்ட் டைம் அப்புறம் அந்த while true வந்து எதுக்கு எழுதியிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்ட்டு கொஞ்சமாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எப்பயும் போல் நம்ம பின் வந்து செட் பண்ணிடலாம், நம்ம எந்த பின்னோட வந்து நம்ம எல்இடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட எல்இடி பின் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி 1 வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்இடி 1 அப்படின்னு ஒரு நேம் செட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பின் 11ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பின் அப்படின்ட்டு நான் பைத்தானில் வந்து நான் சொல்லிட்டேன் இந்த ராஸ்பெரி பைக்கு. ஸோ இது அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணுங்கள், கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் 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 பேஸ்ட். ஸோ நம்ம அந்த எல்இடி நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 2, 3, 4 and 5 and 11, 12, 13, 14 and 15. ஸோ ஓகே, நம்ம இப்போ பின் எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்ததாக நம்ம while true இதுக்குள்ளே தான் நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் வந்து எழுதணும், ரிப்பீட்டடாக ரன் ஆகிறதுக்காக. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா LED 1 டாட் ஹை. ஸோ LED 1 வந்து பார்த்திங்கன்னா நான் ஹை பண்ணிவிட்டேன். அப்படின்னா LED 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணதையுமே எரியும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். அண்ட் இப்போ நம்ம அதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் 15th பின்னில் கனெக்ட் பண்ணியிருந்தேன், 15th 11th பின்னில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ 11th பின் இங்கே இருக்குது. அண்ட் மற்ற எல்இடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகலை, ஏன்னா நம்ம வந்து அது அவுட்புட்னு மட்டும்தான் செட் பண்ணியிருக்கிறோம். பட் கமெண்ட் நம்ம எதுவுமே வந்து கொடுக்காதனால அது எதுவுமே வந்து எரியலை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எல்லா எல்இடிக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். LED 1, LED 2, 3, 4 and 5. இப்போ நான் ரன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்இடியுமே வந்து எரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா எல்இடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 செகண்ட் ஆஃப் ஆகணும், 1 செகண்ட் வந்து ஆன் ஆகணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சேம் தான். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு எல்இடி பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா. இது நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் எல்இடி வந்து பிளிங்க் பண்ண வச்சுருப்போம். ஸோ சேம் கமாண்ட் பின்னு மட்டும் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப் கொடுக்குறேன். ஸ்லீப் ஒரு 0.5 செகண்ட் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் LED 1 டாட் லோ. ஸோ நீ ஹை கொடுத்தீங்க அப்படின்னா எல்இடி எரியும், லோ கொடுத்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதான் அந்த கமெண்ட். ஸோ ஹைக்கும் லோக்கும் நடுவில் நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதான். இப்போது எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் தான் ப்ரோக்ராம் எப்பவுமே ரன் ஆகும். LED 1 டாட் ஹை கொடுத்தீங்கன்னா எல்இடி ஹை ஆயிரும். அடுத்து ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் 0.5. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து LED 2 வந்து பார்த்திங்கன்னா
ஆன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூப் 1 by 1 ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் கீழே இருந்து மேலே போய்ட்டு மறுபடியும் 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எழுதுகிறோம். அண்ட் இது அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். 2 3 4 and 5. எல்இடியோட நேம் மட்டும் மாற்றிக்கலாம். 2. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லா எல்இடிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு எல்இடிக்கு எழுதிட்டிங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எல்இடியோட நேம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து மாற்றிருக்கிறேன், வேறு எதுவுமே வந்து பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி 1 ஹை ஆகும், 5 செகண்ட் வெயிட் பண்ணும். அடுத்து எல்இடி 1 லோ ஆகும், அடுத்து மறுபடியும் 5 செகண்ட் வெயிட் பண்ணும். அடுத்து எல்இடி 2 ஹை ஆகும், 5 செகண்ட் வெயிட் பண்ணும், 0.5 செகண்ட். அண்ட் மறுபடியும் எல்இடி 2 லோ ஆகும், மறுபடியும் 0.5 செகண்ட் வெயிட் பண்ணும். இதே மாதிரி 1 by 1 பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுதா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் 0.5 செகண்ட் 0.5 செகண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 by 1. ஸோ இதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எழுதிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதேமாரி உங்களுக்கு எத்தனை எல்இடி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டைம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லீப்புக்குள்ளே நீங்கள் வந்து கமெண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். ஸோ எல்இடி பிளிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபேடு பண்ணலாம். வேறு எல்இடி சீரியல் அப்படியே வரிசையாக ஆனால் போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி லைனா. ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணலாம். எல்லாமே உங்களை ஐடியா பேஸ் பண்ணி தான். ஸோ ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம இந்த லோவெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரிய முடியும் வரிசையாக ஒன்று ஆன் ஆகிட்டு அப்படியே வந்து நின்றுக்குச்சு. ஸோ இது எதுனால அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லோங்கிறது வந்து கொடுக்கல. நம்ம ஸ்லீப் 0.5 செகண்ட் கொடுத்துட்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆயிரும். அடுத்து 5 செகண்ட்ஸில் இது ஹை ஆகும். அடுத்து 5 செகண்ட்ஸ் 0.5 செகண்ட்ஸில் இது ஹை ஆகும். எல்லாமே ஹை ஆகிட்டு மறுபடியும் லூப் சிப்ஸுங்கில் வந்து மேலே வரும். மறுபடியும் ஹையில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ லோ கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் வரிசையாக போகுது, மறுபடியும் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட்டே வருது. இப்படி போகுது, மறுபடியும் பார்த்திங்கன்னா அது ஆஃப் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்இடி வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைமிங்கை மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். அப்போது இன்னுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்துக்கான டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக போய்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ரன் கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் கைஸ், ரொம்பவுமே சிம்பிள் தான். நீங்கள் இந்த மாதிரி எல்இடிஸ் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு 20 எல்இடி கொடுத்துருக்கேனே வச்சுக்கலாம். 20 எல்இடிக்குமே போயிட்டு நான் வந்து மேனுவலாக இப்போது ஒரு எல்இடிக்கு வந்து நான் 0.5 செகண்ட் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0.2 செகண்ட் நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். நான் ஒரு 20 எல்இடி வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது டிஃப்ரெண்ட் டிசைனில் 20 எல்இடிக்குமே போய் என்னால் வந்து 0.3 வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக மொத்தமாக ஒரு வேல்யூ மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சிடலாம். எல்இடி வேல்யூ அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை வந்து மேனுவலாக இன்புட் யூசர்கிட்டருந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளே வந்து இன்புட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 0.2 அப்படின்னு இதுக்கான டைமிங் நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். அதை எரேஸ் பண்ணிவிட்டு எல்இடி வேல்யூ எல்இடிவின்னு நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் உங்களுக்கு எந்த நேம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த நேம் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்இடிவி அப்படிங்கிறத வந்து நான் இந்த ஸ்லீப்புக்குள்ளே டைமிங் கொடுப்போம் பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்இடிவின்ட்டு. ஸோ ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடிவின்ட்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எரர் தான் வந்து வரும். ஏன்னா எல்இடிவி அப்படின்னா என்னென்னு நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா அந்த எல்இடிவின்னு வேல்யூ கொடுத்தேன் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ நம்ம வந்து செட் பண்ணணும். அதாவது அதுக்கு ஒரு இது கொடுக்கணும். எல்இடிவி ஈக்குவல் டு இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ஏதாவது நம்பர் வேல்யூவோ ஏதோ ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். அது போய் நம்ம எல்இடிவிக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு 1 செகண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு 1 நான் வந்து கொடுக்குறேன். எல்இடிவி ஈக்குவல் டு 1 அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் வந்து கொடுக்கல. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடிவின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நம்ம எல்லாத்துலேயும் எல்இடிவின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்கே எல்லா பக்கமே போய் 1 அப்படின்ட்டு வந்து ஸ்டோர் ஆயிரும். அப்போ என்னாகும்
ஸ்லீப் 1. அப்போ ஸ்லீப் 1னா 1 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்இடியுமே ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 1 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்இடியுமே கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுவே இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0. மறுபடியும் 0.2வே கொடுக்குறேன். 0.2ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எல்இடிக்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா 0.2 செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம எடுத்து செட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை எல்லா இடத்துலையும் நம்ம போட்டு அப்ளை பண்ணிக்க முடியும், எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பழகுறீங்க, ரன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற ப்ரோக்ராமான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே டோனிங்கிற ஆப் நீங்கள் விண்டோஸ், மேக், லைனக்ஸ் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈஸி தான். நீங்கள் வந்து பழகுங்க. அதே மாதிரி ராஸ்பெரி பையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு 300 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ நீங்கள் இதையே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பட்ஜெட்டில் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் பழகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பழகலாம். இல்லை எங்கிட்ட ராஸ்பெரி பை இல்லை, என்னால் வாங்கவும் முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சிமுலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு எல்இடி எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது, அதுக்கு எப்படி ஒரு வேல்யூ கொடுத்து கண்ட்ரோல் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க ப்ரோ, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், அடுத்த ஒரு வீடியோ மீண்டும் சந்திப்போம். பை பாய்.